எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க சொல்லு. ஏன்னா நான் எடுத்தேன் நிறைய. ஏன்னா வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதான் இப்போ நம்ம உள்ள போய் குளிக்கல, நம்ம அதே ட்ரெஸ்ஸோட தான் போகிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே செட்டோட. ஆமா காருக்குள்ள வச்சிட்டியா? காருக்குள்ள வச்சேன். இது எடுக்கும் போது இல்லையே. உங்களுக்கு சென்டர் இருக்குடா, உள்ள இருந்தா ஜவ்வு இருக்கு. ஜவ்வு சவால் இருக்கா? சவால் வாசனை தருவோம். இந்த மாதிரி அந்த வாசனை தருவோம் போடக்கூடாது. என்ன தெரியுமா? ஜவ்வாது தான் போடணும். தண்ணியில தைக்கிறேன்டா கொஞ்சம். அப்படிலாம் கூட தண்ணி தண்ணிட்டு நான் எதுக்கு மேல தைக்கணும். இவ்வளவு நாள் கூடாதுடா. மறந்துட்டு கிடப்பேனாவா இப்படி கிட்ட வந்து எதுவுமே பண்ண உரசிட்டு பொண்ணு அப்படிங்கிறோம். பீர் அடி பண்ணி இதோட பவர் அயல்நாட்டு வெளிநாட்டு வாசனை திரவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா முருகர் கோச்சு பாரு. அது கொஞ்சம் விட்டுலாம். கையெழுத்து கஷ்டா போட்டேன். அதாக்கும் சரியாயிடும். குளிச்சுட்டு வந்ததே தெரியக்கூடாது. குளிச்சாவே இருக்கக்கூடாது. சவுண்ட் கூட இருக்கக்கூடாது. கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா, கண்ணாலே அது உள்ள போயிட்டு வெளியே வரமா? அடி வைத்திராகும் தெரியுமா? வைத்திராகும் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. குளிக்கலையா? குளிக்கதானே போற. அப்படியே மூஞ்சி கழுவி விட்டு வந்தேன். குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும்ல, தெரியணும்ல. என்னப்பா டிக்கெட் சில்லறை எடுக்கிற மாதிரி எடுக்கிறியா? ஏதோ சீப்புலாம் வாருவியா? இது என்ன கழுத்து தாலி ஆட்டு? இதை ஏன்னா தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிற? அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. தன்னானி நானே தானன் நானே. உனக்கு வச்ச மாதிரி அது டைம் எடுக்குங்க. நிஜமாங்க. போயிட்டா வர வெச்சோ ரெடி. சாவி உள்ள வச்சு மூடிட போற. அவங்க சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. நானும் மணி ஒரே வேஷ்டி. நம்ம 2 பேரும் ஒரே வேஷ்டி. ஏய், நாங்க 2 பேரும் ஒரே வேஷ்டி. வேளாங்கண்ணி டீமு, இவங்க வெட்டுவாங்கண்ணி டீமு. இங்கே தூக்கிட்டு ஓடுறானே. டீ சாப்பிட்டுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ சாப்பிட்டுக்கலாம். டீ சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் கைஸ். சொல்லி சாவிலாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? இவனுங்க வந்து எப்படி இருக்கானுங்க, திருந்திட்டானுங்களா இல்லை அப்படியே தான் இருக்கானுங்களா டெஸ்ட் பண்ணுறாப்புல. ஆனால் நம்ம சர்ச்சையில் சிக்கக்கூடாது. இல்லை அது தெரிய மாட்டேங்குதுடா. நானும் காரமாக தின்னுடுறேன் எதையாவது போட்டு. அப்போ வலி இருக்க மாட்டேங்குது. அப்போ பசிக்குது, நல்லா இருக்குது, தின்னுடுறேன். தின்னுட்டதுக்கப்புறம் காலையில் டீ சொல்லிட்டோம். அது கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயா நீ தான் சொல்லிட்டோம். அவர் ஏன்டா ஸ்டிக் கூட போற? இந்த 2 ஊருக்கு நீ ஓட்டு, பழனி பொம்மை ஓட்டு. எத்தனை மணி நேரம் பழனி? 8 மணி நேரமா? எத்தனை மணி நேரம் டிரைவிங்? 2 மணி நேரம் தான்.
2 மணி நேரம் தானே. உங்களுக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம் நீங்க ஓட்டிங்கன்னா. வேணாம் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். பெருட்டோம் நாங்க guys. கரெக்டாக வேணாம். ஓகே ஓகே. மணி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் மணி ஒரு சம்பவம் பண்ணிட்டான். பண்ணிட்டு தெரியாத மாதிரி டீ குடிக்கிறாரு. டீயை ஊற்றிட்டான். சதற விட்டு கடைக்காரங்களுக்கு கப்பை போய் இப்படி யாரா இப்படி பிடிக்குவாங்க அமைக்கி பிடிச்சி தெரியாம பண்றாரு. அது கிளாஸ். அவன் கிளாஸ் பிடிக்கிற இதில் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டான் ஃபோர்ஸா. கேஸ் பிடிச்சி பழக்கம். எனக்கும் நிஜமும் வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கேருந்து இங்கே வச்சுருந்தானா இப்படி கொப்பளிச்சுக்கிட்டு வந்ததா ஐயா ஏதோ கக்குறாரு. நைட் இப்படி தானே இருந்துச்சு. ஒரு கடையும் இல்லை. ஆனா இருட்டா இருந்தது அவ்வளோதான். காலையில் ஏய் ஏன் இன்னைக்கு என்ன டைம் ஆச்சு? இன்னும் கடை தரல. 10 மணிக்கெல்லாம் மூடிச்சு எல்லா கடையும். கேஸ் ப்ராப்ளம்ல ஒருத்தர் எங்க வந்தாலும் எனக்கு ஜெனிஸில் குடிச்சிட்டு வேலையை பார்க்குறது. தண்ணி வேணும். மேப்பு போடு. தண்ணி இல்லை நீ அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைங்க. இதில் மேப்பு போடு. எந்தில் போலாம் கிளம்பலாமா? முருகா பாட்டை போடு முருகா. முருகா போடு முருகா. வாய முடியல ஓடல சவுட்டம் போது கண்டமணி குத்தி ஒத்துதா. ஏய் என்ன பேசிக்கிட்டு இன்னும் பேசவே இல்லை. எவடா மேலே ஏறி குச்சிக்கிட்டு இருக்குது? யாரா வேணா இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் பின்னாடி பாத்துட்டு வேணா. சுப்பிரமணிய சாமி கோயிலாங்களோ. காரா மாத்துற சீட் கோடு தான் போடணும். அது எதுக்குங்க? அதை ஏங்க காரெல்லாம் மாத்துறீங்க? மேப் எப்படி பார்த்தாலும் காட்ட போகுது. சைக்கிள் போற வழினா ஆமா ஆமா கார் இது மாத்திக்கோங்க. எங்க மேல இருக்கும் பாருங்க காரு. மோடு மாத்துங்க. பிரசாந்தி கொஞ்சம் ஹைட் ஆகி பிரசாந்தி மோடு மாத்துவா. பிரசாந்தி என்னடா மோடு மாத்துறது? எவனுக்குடா மோடு மாத்தி விடணும்? பொட்டியா? ஏங்க இன்னைக்கு எதுவும் விசேஷமா? என்ன ஏன் இப்படி எல்லாம் காலியா கிடக்கு? ஏதோ சந்தேகமா இருக்கு. மணி 8 தாங்க ஆகுது இவங்களுக்கு. இவங்களுக்கு நம்மளுக்கு இங்க அப்படித்தான்டா இருக்கும் ஊர் சைடு. இங்க அப்படிலாம் கேட்க கூடாது. இனிமே அப்படித்தான். ஏமா கடை திறக்க மாட்டாங்க? ஜெயிலா போயிட்டு போமா. மதுரை ஜெயில பார்த்ததே இல்லடா. பார்த்ததே இல்லையா? சம்பவம் பண்ணுமா? சொல்லு சம்பவத்தை பண்ணிவிட்டு நீங்க உள்ள போற. மதுரை ஜெயிலு இன்னைக்கு மட்டும் இல்ல 3-4 வருஷத்துக்கு அங்க இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோம். எவன் வரானோ அவனை அடிச்சு தூக்கு. கவர்மெண்ட் பஸ்ல வச்சிடலாமா? யாருன்னா வம்பிழுத்து ஜெயிலுக்கு போயிடலான்றியா? பாட்டு வந்துருவோமா? நீ வெளியே எடுக்கிறீங்களா? ஏதோ குழிக்குள்ள மாட்டி வெளியே எடுக்கிற மாதிரி சொல்றிய. ஸ்பீட் பிரேக்கர் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நான் உங்க சொல்லலையா ஆம்பளை பத்தி? அதெல்லாம் சொல்றது இல்லைங்க. உனக்கு ஒன்ன பத்தியே தெரியாது. ஏங்க ரைட்டா? ஏங்க என்னங்க தப்பு போனாங்க அப்புறம் தான் சொல்லுவீங்களாட்டு இருக்கு. ரைட்டா லெஃப்டானு? இல்லையே மக்கா லெஃப்டா? அக்கா அக்கா பாரு அக்கா வந்துட போறக்கா. போகும்போது ஒழுங்கா போனக்கா. அந்த பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். இது அது பின்னாடி இல்லங்க ஐட்டிங்க இது. ஏங்க நேத்து அது உனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குது. எதை பார்த்தாலும் உனக்கு அதை பார்த்தோன்னே அதை பாக்குற மாதிரியே தோணுது. மணி ப்ரோ நாட்டி பாய் பாத்து போனா. என்னடா இது போன் இப்படி ஆகி போச்சு? இது ஒழுங்கா வைடா. நல்லா தெரிஞ்சா போறா மணி. எப்படி ஓட்டுறீங்கன்னு புரியும். விட்டா அப்படிதான். கரெக்டா இருக்கா மக்கா? இளநீ ஒண்ணு குடிப்போமா? அக்கா டைம் இல்ல மக்கா. போ மக்கா. இல்ல மக்கா சாமியை பார்த்துட்டு வருவோம். பழனிக்கு போகும்போது குடிப்போம். அடுத்த ஒரு ட்ரிப் போறதுக்கு இளநீ குடிச்சிடும். பழனி போகும்போது குடிப்போங்க. டைம் இல்ல போங்க. மணி 8 ஆகி போச்சு. இங்கே பார்க்கவே மாட்டானுங்கடா. திரும்பவே மாட்டானுங்க. அப்படியே திட்ட போறானுங்க. அப்படியே போயினே இருக்கிறானுங்க. முன்னாடி பார்த்த மாதிரியே. ஆமாண்டா பாட்டு பின்ன நீங்க தான் போடு நீங்க அப்புறம் வைக்க மாட்டீங்க. ஒன்னும் வைக்க மாட்டீங்க. அவன் போட்டு ஐயோ அவன் போடுனா போட்டுருவாமா. இவன் ஒரு நடுவுல தான் போவாரு. ஒரு ட்ரெயின் மாதிரி அவரு. ட்ரெயின் மாதிரியா? ஆமா அவர் நவரவும் மாட்டாரு, தொலைக்கவும் மாட்டாரு. 6 லட்சம் காதும் கேட்காது, நடக்கும் வராது.
அண்ணன் தெரியாது கொண்டு போய் சொருவாரு. அதெல்லாம் கேக்குண்டா நடிப்பானுங்க. டேய் இருங்கடா, ஏறி வந்துட போறீங்க. பாதியில நடுவுல வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. ஏறா ஒட்டஞ்சத்திரம் விநாயகமா? ஆமா, ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் தெரியாது? டேய் அது சிங்கம்ல. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. அவர்தான் விநாயகம். ஒட்டஞ்சத்திரம் விநாயகமா? போபோ சுக்கு சோபக்கு சோபக்கு சுப்பு தோண்டோ ரோபக்கு சோபக்கு 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 ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து கில்லரு. அப்பப்பா இது நீ வாப்பா பாத்துக்கணும். ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா இவ்வளவு இது இருக்குது. மேப் பார்க்கணும். ஆமா, பாட்டு ஓடுதான்னு செக் பண்ணணும். ஆமா. போடு போடு, கும்பிடு கும்பிடு கும்பிடுங்க. முருவா முருவா வா முருவா. அது முருவா இல்ல. இல்ல பாத்துக்கோ முருவா. முருவான்றது. ஏய் முருவா, அசுரன் படம் பார்த்தது இல்லையா? பார்த்தனே வந்தேன் நேத்து. போட்டா புடிச்சா ஆயுசு குறைஞ்சிரும். ஒரு புள்ள போட்டா கூட புடிக்காம விட்டனே. எல்லாம் உண்மையாடா இல்ல தானே? என்னது? போட்டா புடிச்சாய். அது அப்ப இருந்தது. போட்டோ பிடிச்சா போட்டோகிராஃபர் போட்டோ பிடிக்கிறான். ஆமா, போட்டோ பிடிச்சா ஆயுஸ் குறையுன்றது அது ஒரு மூட நம்பிக்கை தான் அது. அப்ப கேமரா எல்லாம் இல்ல, அதனால அப்படி இருந்தாங்க. இப்ப கேமரா வந்துச்சுல. ஆனாலும் இப்பயுமே வந்து நம்ம பிறந்த குழந்தையவே எடுக்கிறாங்க. இப்ப பிறந்த உடனே அந்த குழந்தைய போட்டு இல்லாத சின்ன பின்ன நான் கேட்டுச்சா அந்த போட்டோ ஷூட்லாம். ஏங்க ஒரு மெமரிஸ் தானுங்க. நீங்களே அடி பேசினா எப்படி? ஏங்க இல்லைங்க, இப்ப ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். கடல் கெட்டு போ, அந்த ஆறா ஏரி மாதிரி ஒரு பெரிய குளங்க, அதுல நடுவுல ஒரு சின்னதா ஒரு இதை வச்சு குழந்தைய அதுல படுக்க வச்சு எடுத்து பிங்க் கலர் Dress பாப்பா. அது தேவையாங்க? அதான் கேட்டுச்சு, அந்த குழந்தை கேட்டுச்சா? அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த போட்டோ எடுக்கணும்னு ஒரு அது அவசியம். அவுட்புட் பாத்தீங்களா எப்படி இருந்தது? அதுதான் தேவை. அதுல ஏங்க அதுக்கு தாங்க இப்ப ஏகப்பட்ட இது வந்திருக்கு, ஏஐ அது இதுன்னு ஒரு இதுங்க முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் ஏஐ வந்து உங்களுக்கு எப்படி மாத்திருக்கு பாருங்க. ஒரு ரிஸ்க் எடுக்க கூட தோணல. நாளைக்கு வீட்ல இருந்து வெளிய வர மாட்டீங்க. ஏன்னு உள்ளே உட்காந்துக்குமா? என்ன பாத்தீங்கன்னா எப்படி இது இருக்கு? நேத்து கேட்டதுக்கு வீலிங் தூக்கணும் என்ன இருக்கு? என்னதுடா? அது எது? தோப்பர்னா எம்ஆர்சி ரோட்ல ஏதோ ஓட்டிக்காத போல பார்த்தா ஏஐடா? ஏஐன்றது போறனா அது? ஆமா, இவங்க என்ன வச்சுக்கலாம். உங்களுக்கும் தெரியுமா இப்படி ஏமாத்துறாங்க பாரு மக்களே. மலையை காணுங்க, மலையை காணும் மண்டிவேல் மாதிரி சொல்றாங்க. இங்க மலையை காணாங்க பாக்குறாங்க. இப்போ தானே நம்ம ஆர்ன சின்ன நொத்தச்சினே இருந்தாங்க. நொத்த சின்னேவா? நொத்து என்ன நொத்து? இது என்ன ஒரு பஸ்? என்ன ஊருங்க பஸ் இது? மதுரை பாஸ், அதுல வந்து நொத்த கோயில்ல வந்து சொன்னா பத்தி எழுதி போட்டுருங்க. படிக்கலையாமா? படிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியல, உட்கார்ந்து படிப்பாங்க சொல்றானுங்க. உள்ள வந்து கோயில் சன்னதி கிட்ட வந்து கைட்டு சண்டையை கட்டு சைடை கைட்டு சண்டை கூப்பிடுற மாதிரி. அந்த ஒருத்தர் சொன்னாரு பாருண்ணா, எல்லாரும் கேட்கணுமானா எல்லாம் கேட்கணும். அவர் குசும்புக்காரரா இருக்காரு ஒருத்தரு. கேக்குறான் சட்டை இல்ல, இவன் ஒரு டவுட் கேக்குறான் பாரு. சட்டையை கட்டிட்டு போனோம் அப்படின்னா பசங்க ஆம்பளைங்க சட்டையை கட்டிட்டு போனோம், அது ஒரு டவுட்டா அவர்கிட்ட வேற கேக்குறான். எல்லாரும் கைட்டுதான் ஆகணுமான்னு கேட்டேன். எல்லாருமே வாங்க கைட்டணும் அப்படின்னு அவரு தப்பா இல்லைங்க, ஆம்பளை ஆளுங்க மட்டும் தான் கைட்டணும் அப்படின்றாரு அவரு. பொறுப்பா பதில் சொல்றாரு. நம்மளும் இளங்கடமாவே சொல்லுவோம். அவனுங்க ஐயர்ல ரவுடி ஐயராக்குன்ற மாதிரி நடந்துக்கிறானுங்க நம்ம கிட்ட. ஐயர்லாம் இல்லைங்க, அவங்க தீபாத்தனம் காட்டுற வரைக்கும் தீபாவளியா இருக்கானுங்க. ஏறணுமா? மலை ஏறணுமா இந்த கோயில்ல? ஆமாங்க, பேராசூட் இருக்குங்க, அதுல போயிடலாம். இந்த மலை மேலே கோயிலு? ஆமாண்டா, அதான்டா கோயிலு. போதும் போன் எடுங்க, அது எடுங்க. அதுவா இதுவாங்க தர்காங்க அது.